ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய வீடியோ ஒன்று பார்த்திருந்தார். சுமந்திரன் அவர்கள் உடனடியாக இதை வரவேற்று சிங்கள பேரினவாத அரசாங்கம் இங்கே குடியேற்றும் போது அவங்களுடனே சிங்களவர்கள் குடியேறலாம். வேண்டப்ப நம்ம குடியேற்றம் மட்டும் வந்தாலே உடனே எது முன்னுக்கு வரும் வந்து அந்த தொல்லியல் திணைக்களங்கள், பௌத்த விகாரைகள், சொத்துக்களை கொழும்பில் இருக்கிற காணிகள் சொத்துக்களை வித்து மலைய மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம். மலைய மக்கள் தேவைப்பாடு வேற, நம்மளோட வடகிழக்கு மக்கள் தேவைப்பாடு அரசியல் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் வேற. காணி உறுதி இல்லை, பல பேர்கள் வாடகை வீட்டில் வாழ்கிறார்கள், நிறைய பேர்கள் பொமிட் காணியில வாழ்கிறார்கள். காணொலியில புலம்பெயர் மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அப்படி எங்கெல்லாம் குடியேற போறீங்க? காட்டு பகுதிகள், எல்லை பகுதியெல்லாம் குடியேற போறீங்க. உட்கட்மான வசதிகள் இருக்க, மின்சாரம் வழங்க முடியுமா, குடிநீர் வழங்க முடியுமா, தெருக்கள், ரோட்டுகள் எம்பவற்றை உங்களால் வழங்க முடியும் தான். மலையத்தில் ஏற்பட்டது படுகொலை தான். இந்த மண் சரிவு நூறாக அவர்கள் படுகொலை தான் செய்யப்பட்டிருக்கிறார்களே தவிர. வணக்கம் வினோயன். வணக்கம் மகன்ராஜ். என்ன முக்கியமான விடயம் இன்றைய முக்கியமான விடயம் மலைய மக்களை பத்தி ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய வீடியோ ஒன்று பார்த்திருந்தான். அந்த வீடியோல மெனோ கணேசன் அவர்களை வதைத்திருந்தார். மெனோ கணேசன் தன்னுடைய காணிகள் சொத்துக்களை, கொழும்பில் இருக்கிற காணிகள் சொத்துக்களை வித்து மலைய மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் என்ற ரீதியில தன்னுடைய ஒரு கருத்தை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருந்தார். உண்மையிலேயே இன்றைய காலத்தில் மிக பேசு பொருளாக மாறி இருக்கிற விடயம் இந்த வடக்கு கிழக்கில் மலையக மக்களை குடியேற்றுதல் என்ற ஒரு விடயம். அதான் முக்கியமாக இந்த விஷயத்தை பற்றி முதல்ல எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா வெள்ளப்பெருக்கு வந்ததுலேருந்து, மண்சரி வந்ததுலேருந்து, இயற்கை அனர்த்தத்திலேருந்து வந்ததுலேருந்து இந்த மக்களை சந்திக்க போகிற ஒரு கட்டத்தில் மனோ கணேசன் சந்திக்க போகிற கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டாரோ இல்லையோ தெரியாது. அங்கிருந்த மக்கள் உண்மையில உணர்ச்சி வசப்பட்டு தான் காணப்பட்டீங்க. அந்த காணொலி பார்த்துனீங்களா? மனோ கணேசன் ஒரு இடத்துல சொல்றார், மலைய மக்களை பார்த்து அனுர அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு தேவையான காணிகளை அவர்கள் பெற்றுத் தருவார்கள், அவர்கள் பெற்றுத்தராவிட்டால் வடக்கு கிழக்கு தயாராக இருக்கிறது உங்களை கொண்டு போய் குடியமற்றுவதற்கு. அப்ப வடக்கு கிழக்கு நீங்க போய் குடியேற தயாரா என்ற மக்களும் அதுக்கு சம்மதித்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இது தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் இன்றைய காணொலி அமைய போகிறது. நிச்சயமாகவும் இது பல விமர்சனங்களும் வந்திருக்கு, அது தொடர்பான நல்ல கருத்துக்களும் வந்திருக்கு. நம்ம மலைய மக்களை அரவணைக்க நாங்கள் தயாரா இருக்கோம் என்று வடகிழக்குல இருந்து நிறைய குரல்களும் வந்திருக்கு. உண்மையிலேயே சுமந்திரன் அவர்கள் உடனடியாக இதை வரவேற்றிருந்தார். மெனோகரசனுடைய கருத்துக்களை வரவேற்று வடக்கு கிழக்கு தயாராக இருக்குது மக்களை வரவேற்கிறதுக்கு. இது ஒரு உண்மையாகவே தேவைப்பாடான ஒரு விடயம் என்னென்று பார்த்தால், மலைய மக்களுக்கு காணி உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அந்த காணி உரிமை அங்கு வாழும் மக்களுக்கு அங்கேயே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பாதுகாப்பான காணிகள் அங்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. வடக்கு கிழக்கில் மலைய மக்களை குடியேற்றுவது எவ்வாறு பொருத்தமானதா என்ற ஒரு கேள்வி இங்கு உருவாகிறது. இதுல முக்கியமா பார்க்கணும், வடக்கு கிழக்குல மலைய மக்களை குடியமர்த்தல எவருக்கும் எந்த விதமான பிரச்சனை ஆட்சணையும் இல்லை. எங்களுக்கு இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த சமயத்தில் எங்களுக்கு வடகிழக்குல மலைய மக்களை கொண்டு குடியமர்த்தல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. இருந்தாலும் இதன் மூலமாக சமூக சிக்கல், பொருளாதார சிக்கல், அவங்களுக்கான அந்த உரிமை சார்ந்த அரசியல் இங்கே என்ன முக்கிய. இலங்கையை பொறுத்தவரை தமிழ் மக்கள்கிட்ட உரிமை சார்ந்த அரசியல் இருக்கு. அவங்க மலைய மக்கள் தேவைப்பாடு வேற, நம்மளோட வடகிழக்கு மக்கள் தேவைப்பாடு அரசியல் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் வேற. இப்போ இப்படியா இருக்கக்குள்ள ரெண்டும் கொலாபரேட் ஆகும்போது இது தொடர்பான மிகப்பெரிய அரசியல் ரீதியான பாரிய சவால்கள் தாண்டி இந்த குடியேற்றம் வந்தாலே உடனே எது முன்னுக்கு வரும் அந்த தொல்லியல் திணைக்களங்கள், பௌத்த விகாரைகள், மற்றது பேரினவாத செயற்பாடுகள் முன்னிலைப்படப்படும். அப்ப வடக்கு கிழக்கு மக்கள் இந்த குடியேற்றம் என்ற ஒரு விடயத்தை கேள்விப்பட்ட உடனே ஒரு பதட்டம் கொள்வார்கள், தங்களுடைய நிலம் பறிபோக போகிறதா. இந்த இடத்துலதான் இந்த தகவல்களை வெளியிட்ட அரசியல்வாதிகள் இந்த விடயத்தில் கவனம் கொண்டார்களா என்ற ஒரு விடயம் காணப்படுகிறது. இதே சாட்டாக வைத்து சிங்கள குடியேற்றங்களோ அல்ல பௌத்த குடியேற்றங்களோ திட்டமிட்ட வகையில் குடியேற்றுவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது. யாரும் எங்கு வாழலாம், அதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஆனால் திட்டமிட்ட வகையில் ஏற்கனவே பூர்வீகமாக வாழ்கின்ற மக்கள் குழப்பும் விதத்தில் எந்த ஒரு குடியேற்றமும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. மலைய மக்களுக்கு அடிப்படை உரிமை வேண்டும், அவர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும். ஆனால் வருங்காலத்தில் ஏற்பட போகின்ற ஒரு சிக்கல், நீங்கள் கூறின பாதி அந்த பொருளாதார சிக்கல். ஏற்கனவே வடக்கு கிழக்கில் சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றினார்கள். ஆனால் இந்த ஒரு இடத்திலையும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. நிச்சயமாக நீங்க சொல்ற சரி. என்னென்ன வடக்கு மலைய மக்களை இங்கே குடியேற்றும் போது அவங்களுடனே சிங்களவர்கள் குடியேறலாம். வேண்டப்ப நம்ம இன்னொரு இனக்குழுமமான சிங்களவர்கள், அதாவது தனித்து
இருவேறா வாழும் இனக்குழுமத்துக்குள்ள வந்து தமிழ் பேசும் மக்கள் அவங்கள எடுக்கக்குள்ள அவங்கள மட்டும் மதிப்பீங்க, எங்களை மதிக்க மாட்டீங்களா, நாங்கள் உங்களோட சகோதரர் தானே என்ற வகையில் அப்படியான கருத்துக்கள். ஆனால் சிங்கள மக்களுக்கும் காணி உரிமை இருக்குதான், அவர்கள் இங்கும் வாழலாம், அது உண்மையாக வரவேற்கக்கூடிய விடயம். ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற மக்களை குழப்புவதற்காகவோ இல்லை ஒரு இனத்தினுடைய தனித்துவத்தை சீர்குலைப்பதற்காகவோ ஒரு அரசியல் காய் நகர்த்தலுக்காக ஏற்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு குடியேற்றத்தையும் எந்த ஒரு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் செய்கின்ற அரசியல்வாதிகள் செய்கின்ற விடயங்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை எதிர்த்து பேசுகிறார்கள் என்பதுதான். அது மட்டுமில்லை, இதில் இருக்கிற சாத்தியப்பாடுகளான தன்மைகளை பற்றி நம்ம ஆராயணும். முதலாவது வந்து இலங்கையில் இப்போ வடகிழக்கில் வாழ்கிற மக்களுக்கு எந்த அளவு காணி இருக்கு, குறிப்பிட்ட அளவு மக்களுக்கு காணி என்றதே இல்லை, அவங்களோட உரிமை உறுதிப்பத்திரமே இல்லை, சிலர் வந்து பெர்மிட் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? காணி உறுதி இல்லை, பல பேர்கள் வாடகை வீட்டில் வாழ்கிறார்கள், நிறைய பேர்கள் பெர்மிட் காணியில வாழ்கிறார்கள். அப்ப அவர்களுக்கான காணி பத்திரங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை. இதே நேரத்தில் வந்து மலைய மக்களுக்கான உரிமை காணிகளை வழங்க போவதற்காக சில அரசியல்வாதிகள் தெரிவிக்கிறார்கள். அப்ப இது எந்த இடத்தில் சாத்தியப்பாடு? நீங்கள் கூறுவது உண்மைதான், அவர்களை கொண்டு வந்து குடியேற்றலாம் தான், ஆனால் அது சாத்தியப்பாடு இருக்கிறதா என்பதை அறிந்து மலைய மக்களுக்கான வாக்குறுதிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான வேண்டுகோள். இதுல வந்து முக்கியம் நான் பார்க்கணும் வந்து மனோ கணேசன் குறிப்பிட்டிருந்தார், அவர் வெளியிட்ட காணொலியில புலம்பெயர் மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க, அதாவது காணியை வழங்க தயாராக இருக்கிறார்கள் என்ற மாதிரி தனது கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த காணிகள் வழங்க தயாராக இருக்கிற மக்கள் பார்க்கணும் என்னடா, ஒரு ஒட்டுமொத்த மலைய மக்களையா இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை வந்து குடியமர்த்துறா, அவங்க மொத்தமா ஒரு இடத்தை குடியமர்த்துற அளவுக்கு இங்க காணி இருக்காது. அவர்கள் ஒரு கிராமத்துல தனித்துவமாக வாழ்கிறார்கள் மலைய மக்கள். அப்ப அவர்களை கொண்டு வந்து இங்கு வந்து திசையா தான் குடியேற்ற முடியுமோ தவிர ஒரு இடத்துல வந்து அவ்வளவு பேருடைய காணிகள் மற்றும் அவர்களுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டக்கூடிய மாதிரி ஒரு கிராமமாக குடியேற்ற முடியுமா என்றுதான் இங்க இருக்க கேள்வி. அந்த புலம்பெயர் தமிழர்களுடைய காணியை வைத்து அதான் ஏனென்றா அவங்க வந்து ஒரு தனித்துவமான மலைய மக்கள் தமிழர்கள் ஆயிருந்து அவங்க ஒரு தனித்துவமாக கலாச்சாரம் தனித்துவமான நடவடிக்கைகள் அவங்க இருக்காங்க. அது சீரழிஞ்சு போயிடும், ஒரு சமூகத்துல இனக்குழுமத்துல ஒரு இதே சீரழிஞ்சு போயிடும். அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விடயம், மலைய மக்களுக்கு தேவை வடக்கு கிழக்கில் காணியா அல்லது மலையகத்திலேயே காணப்படுகின்ற பாதுகாப்பான இடங்களில் காணியா? நீங்கள் குடியேற்றம் வெள்ளப்பெருக்கு அதுகள் ஏற்பட்ட இடத்துல எந்த ஒரு பிரபலமான சுற்றுலா விடுதிகளோ அல்லது அரச மாளிகைகளோ சாதாரண மக்கள் ஏனென்றா அது வந்து எந்த இடத்துல மண் சரிவு வராதோ அதுக்கு தகுந்த பாதுகாப்பான இடங்கள் அமைத்து பெரிய பெரிய பில்டிங் கட்டுறீங்க. மக்களுடைய குடியேற்றங்கள் ஏழை மக்களுக்கு தான் கொடுக்கின்ற காணிகள் எங்க கொடுக்குறீங்கன்னா மண் வளம், மலை வளம், கல்வளம் குறைந்த குன்றிய இடங்கள்ல கொண்டு வந்து குடியேற்றிருக்கிறது. ஒரு திட்டமிடல் இல்லாத குடியேற்றத்தால் தான் இந்த பாரிய அனர்த்தங்கள் ஏற்படுது. அப்ப மக்களுக்கு மலைய மக்களுக்கு நீங்கள் காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அங்குள்ள ஒரு பாதுகாப்பான இடம் வளங்கள் மிக்க இடத்தில் குடியேற்ற அதுவே சிறந்ததாக காணப்படும். அதுவே சிறந்ததாகவும் அவர்களுடைய கலாச்சாரங்கள் அவர்கள் பேணப்படக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரம், அப்ப அவர்களை வந்து வடகிழக்கிழக்கை குடியேற்றி விட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்த போறீங்க? குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொள்வோமே, இந்தியாவில் வந்து இலங்கை அகதிகள் வந்து அதிகமாக வாழ்கிறார்கள் முகாமில். அவர்கள் இலங்கை அகதிகள் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. அவர்களையும் தாய்நாட்டை நோக்கி வரவில்லை இன்னும். அவங்களுக்கு இங்க வந்தா இங்க குடியமர்ற காணி பிரச்சனை இருக்கு, கல்வி பிரச்சனை இருக்கு, மதம் கலாச்சாரம் என்ற பிரச்சனை இருக்கு. அதே நேரத்தில் வந்து உள்கட்டுமான பயணிகள். நீங்க கொண்டு வந்து மலைய மக்கள் எங்க குடியேற்ற குடியேற்றுவது இயலுமா? ஏன்னா அங்கு 5 கோடி போகுது ஒரு பரப்பு. எத்தனை பேர் வந்து குடியேற்ற போறீங்க? அப்ப நீங்க எங்கெல்லாம் குடியேற்ற போறீங்கன்னா இந்த காட்டு பகுதிகள் எல்லை பகுதியெல்லாம் குடியேற்ற போறீங்க. அந்த எல்லை பகுதியில வந்து உட்கட்டுமான வசதிகள் இருக்கு. மின்சாரம் வழங்க முடியுமா? குடிநீர் வழங்க முடியுமா? தெருக்கள் ரோட்டுகள் எம்பி உங்களால் வழங்க முடியுமா? அதோட இவங்க வழங்குறது தயாரா இருந்தாலும் அரசாங்கம் தயாரா இருக்கா? இவங்க வாய் மூலமா சொல்லி கொண்டிருக்காங்க. ஏன்டப்போ வடகிழக்குலயே பின்தங்கி கிராமங்கள் எவ்வளவு இருக்கு, அதுக்கான உட்கட்டுமான வசதிகளுக்கான தேவையே இருக்கு. ஆனா புதுசாக வந்து குடியமர்த்தி இவங்களுக்கான உட்கட்டமைப்பு வசதி எல்லாம் செய்து கொடுக்குற அளவுக்கு அரசாங்கமே தயாரா இருக்கா? இந்த கதையை பார்த்தீங்கன்னா மலைய மக்களுடைய வருகை வந்து நாங்க எதிர்க்கிறோம், ஒரு சாத்தியப்பாடான விஷயம். ஆனால் அது சாத்தியப்பாடான இதாக இருக்க வேண்டும், ஒரு திட்டமிடல் மிக்கதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து அவர்களுக்கு தேவை அங்கு மலையகத்திலேயே பாதுகாப்பான இடத்தில் பாதுகாப்பான உரிமைகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்ப மனிதர்கள் ரீதியில உயிர் வாழும் உரிமை எல்லோருக்கும் பொதுவானது. அந்த உயிர்களை பறிக்கக்கூடிய செயற்திட்டங்களை மலையகத்தில் நிப்பாட்ட வேண்டும். அதை நிப்பாட்டினால்தான் மலையகத்தில் ஏற்பட்டது வந்து படுகொலை தான். இந்த மண் சரிவு நூலாக அவர்கள் படுகொலை தான் செய்யப்பட்டிருக்கிறார்களே தவிர இயற்கை அனர்த்தம் அவர்களை கொன்றதை தாண்டி அவர்கள் வீடு திட்டமிட்டு படுகொலை தான் செய்யப்பட்டிருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாகவும் இது அடுத்த வந்து லாபத்திற்காக இயங்குகின்ற சில கம்பெனிகள், சில நபர்கள், அரசியல்வாதிகளால் தான் மலைய மக்கள் இன்றும்
துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள். இதுல பொருளாதாரம் என்ற விடயத்துல வந்து மனோகணேசன் தனது காணொலியின் போது மலைய மக்கள்கிட்ட அந்த சம்பவ இடத்துல இந்த மக்கள்கிட்ட கேட்கிறார், நீங்க உழைத்து வாழக்கூடிய மக்கள், எனக்கு தெரியும், நானும் கண்டியை சேர்ந்தவன், நானும் உழைத்து வாழ்ந்த பரம்பரையை சேர்ந்தவன் தான், அப்ப நீங்கள் உழைத்து வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதே போல நீங்க உங்களோட உழைப்பை வந்து இப்போ இதுல அங்க வடகிழக்குல போய் தோட்டம் செஞ்சு, அதாவது வந்து மரக்கரை பயிரோ ஏதோ ஒன்று தோட்டம் செஞ்சு வாழ நீங்க தயாராக இருக்கிறீர்களா அவர்கள் சொல்ற அவர் கேட்க மலைய மக்களும் இது உணர்ச்சி வசப்பட்ட நிலையோ ஏதோ ஒரு முக்கியமாக அவதானிக்கக்கூடிய விடயம், அவர்களை கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முக்கியமான நல்லூர் பகுதியில குடியேற்றுவது சாத்தியப்பாடு இல்லை என்று அவர்களே கூறுகிறார்கள். யாழ்ப்பாணத்துல வந்து நல்லூர் பகுதியில ஒரு பரப்பு காணி 5 கோடி போகுது. 5 கோடிக்கு காணியை வாங்கி நாங்கள் குடியேற்ற முடியாது தானே. அப்ப அவர்கள் எங்கு குடியேற்ற போகிறார்கள் என்று பார்த்தால் அந்த எல்லைப்புறங்களில் இருக்கின்ற காட்டு பகுதியில தான் குடியேற்ற போறார்கள். அந்த காட்டு பகுதியில குடியேற்றுவதில் முக்கியமான இன்னொரு முக்கியத்தை கவனிக்கணும். நீங்கள் காட்டு பகுதியில் குடியேற்றி விட்டு வந்துருவீர்கள். அதான் சிங்கள குடியேற்றம் நடந்திருக்கு. வடகிழக்கு ஏற்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் பார்த்து அந்த காட்டு பகுதியில் கொண்டு வந்து குடியேற்றிட்டு அவர்களுக்கான உட்கட்டுமான வசதிகளோ வீட்டு திட்டங்களோ அல்லது கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்கோ அல்ல மின்சாரமோ குடிநீரோ தொழில் வாழ்க்கையோ எந்த ஒரு அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கப்படவில்லை. ஏற்கனவே வடக்கு கிழக்கில் இருக்கிற பல தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ முஸ்லிம் மக்களோ அவர்கள் அடிப்படை பிரச்சனை பாரிய அளவில் காணப்படுகிறது. இதே நேரத்தில் வந்து இந்த மக்களை மீண்டும் கொண்டு வந்து குடியேற்றி அவர்களுடைய வாழ்க்கையை சீரோவாக்குறதான் இவர்களுடைய திட்டமா அல்லது ஒரு முன்கூட்டிய ஒரு யோசனை இல்லாத சிந்தனையா என்றுதான் அதான் திரும்பவும் இருந்து பூஜ்ஜியத்திலிருந்து இப்பவே அவங்க பூஜ்ஜியத்திலிருந்து கொஞ்சம் ஏதோ ஒரு நிலை கொஞ்சம் உயர்ந்து வளர்ந்து காணப்பட்டிருந்தாலும் திரும்பவும் வந்து வடகிழக்குல அவங்கள வந்து குடியமர்த்துவதனால திரும்பவும் பூஜ்ஜியத்திலிருந்து அவங்கள வளர வைக்க போறீங்களா இல்ல என்ன செய்ய போறீங்க? அவர்கள் உழைத்து முன்னேறக்கூடியவர்கள். இலங்கையின் பொருளாதாரத்தை உச்சியில் வைத்திருப்பவர்கள் யாருன்னு பார்த்தால் மலைய மக்கள். ஆனால் அவர்களுக்கான காணி உரிமையும் ஒரு சகல ஒரு மனிதர் என்ற ரீதியில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து உரிமைகளை கொடுத்தாலே அவர்கள் காணும். அவர்கள் இன்றைய காலத்துல வந்து இலங்கையில் பல லோயர்கள் படித்த மனிதர்கள் 3 மொழி பேசக்கூடியவர்கள் யாரும் பார்த்தா மலைய மக்கள். அவர்கள் முன்னுக்கு தான் இருக்கிறார்கள். நீங்க ஒன்றும் அவர்களை பரிதாப பார்க்க வேண்டிய நிலை இல்லை. அவர்களுக்கு தேவை அந்த காணி உரிமைகளை சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் கொடுத்தால் மட்டுமே காணும். அவர்கள் சரியான முறையில் வளர்ச்சி காணுவார்கள். நிச்சயமாகவும் இதுல வந்து நான் குறிப்பிட்ட இடையில விட்டுட்டேன். நம்ம என்னடா இதுல வந்து குறிப்பிட்ட விஷயத்துல மனோகணேசன் கேட்கிறாரு வந்து நீங்க தோட்ட உழைத்து வாழ தயாரா என்ற நிலையில ஒரு கருத்து வெளியிடுறோம். இவங்களும் வந்து ஓகே நாங்கள் நிச்சயமாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற கருத்துக்கள் தெரிவிக்கும் போது நம்ம இதை விமர்சனத்தை பார்த்தோம்னா வடகிழக்குல இந்த கடந்த பேராணத்தின் போது விவசாயிகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கால்நடையில் யாழ் மாவட்டத்திலே வெள்ளப்பெருக்கால வந்து 14,000 குடும்பத்துக்கு 20,000 கொடுக்க போறாரு. அப்படி பாதிக்கப்பட்ட கட்டத்தில் வந்து உங்களுக்கான வெள்ள நிவாரணமோ உங்களுக்கான பூர்வாங்க நடவடிக்கை, அதாவது வந்து அடுத்த போவதுக்கான பூர்வாங்க நடவடிக்கைகளோ இனி வரும் காலங்களில் உங்களோட விவசாயத்தில் இப்படியான இடர்கள் வராது என்றதுக்கான கேரண்டியோ உங்களுக்கு இல்லை. அப்போ வந்து புதுசாக வர வளைய மக்களும் வந்து இந்த தோட்டத்தை தான் செய்ய வைக்க போகிறோம், உங்களை இப்படி தான் உழைக்க வைக்க போகிறோம் இவங்க ஏற்கனவே திட்டம் போட்டுட்டாங்கன்னா இவங்க இருக்கிறவங்களுக்கே சரியான திட்டமிடல் இல்லை. வாரவங்களை வச்சு இப்படி இதெல்லாம் சாத்தியமா ஒரு ஆதங்கத்துக்குரிய விடயம். எனவே மலைய மக்கள் வந்து தனித்துவமானவர்கள். அவர்கள் தனித்துவமான பாரம்பரியம், தனித்துவமான கலாச்சாரங்களை கொண்ட மக்கள். அவர்களிடத்திலே அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள். இதுதான் அவர்களுக்கு தேவைப்பாடாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்தவற்றை கொடுக்காமல் அவர்களுக்கு எது தேவையோ அதை அறிந்து கொடுங்கள். தேவையற்ற அந்த அரசியல் வாக்குகளுக்காக இவ்வாறான கருத்துக்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சாத்தியமற்ற கருத்துக்களை திணித்து மக்களை குழப்ப நிலையில் கொண்டு வந்து அவர்களுக்கான முக்கியமாக முருகல் நிலையை ஏற்படுத்தி அதுதான் நிச்சயமா இருவர் நாங்கள் காணி வழங்குகின்றோம், நாங்கள் அரவணைக்கு தயாராக இருக்கிறோம் என்றாலும் மக்களிடம் மனோநிலை அறிந்து கொண்டு செயற்பட வேண்டும். இல்ல முக்கியமா அடுத்த வந்து அரசியல் ரீதியான புரிதல், அரசியல் ரீதியான பிரச்சனையை பார்க்கணும். வந்து என்னண்டா வந்து வடகிழக்கு மக்களுக்கான உரிமை தேவைப்பாடு வேற, மலைய மக்களுக்கான தேவைப்பாடு என்ன சொல்றீங்க நீங்க? இதுல நிச்சயமா அடுத்த விஷயம் பத்தி பார்த்தோம்னா வந்து அரசியல் ரீதியான புரிதலை விமர்சன ரீதியாக கொண்டு வந்தோம்னா வந்து மலைய மக்களுக்கான தனித்துவமான அரசியல் இருக்கு, வடகிழக்கு மக்களுக்கான தனித்துவமான அரசியல் இருக்கு. இது பூர்வாங்கமாக அவங்க பண்டைய காலம் தொட்டு வர அரசியல், அவங்களுக்கான தேவைப்பாடு வேறு, அரசியல் உரிமைகள் வேறு, அவங்க இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு நிற்கிற அரசியல் உரிமை வேறு, வடகிழக்கு மக்கள் சார்ந்து அரசியல் உரிமைகள் வேறு. இப்போ வந்து திடீரென்று நீங்க அவங்க இங்க வந்து குடியேற்றி விட்டீங்கன்னு சொன்னா வந்து அவங்களுக்கான அரசியல் உரிமை, அதாவது அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும்.
உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை. இப்ப இங்க மலைய மக்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை பார்த்தா அந்த பிரதிநிதிகள் ஒழுங்கா செயற்படவில்லை, இருக்கிற பிரதிநிதிகளே ஒழுங்கா செயற்படவில்லை. இங்க வந்து குடியேறி அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் திக்கு திசை தெரியாமல் ஆக்குவதுதான் இந்த இன்னும் இதுல பார்க்கணும். அங்க பிரதிநிதித்துவம் இல்லாம போயிரும். இங்க அவங்க வந்து குடியேறும் இடத்து இங்க மக்கள் தொகைக்கு ஏற்று வந்து பிரதிநிதித்துவம் வடகிழக்குல கூட போகுது. என்ன சொல்றீங்க? வடகிழக்கு இது அரசியல்வாதிகள் நீங்க வாங்க, நாங்க உங்களை அரவணைக்க தயாரா இருக்கோம்ன்ற ஒரு போக்குல வந்து அப்ப எங்கட பிரதிநிதித்துவத்தை உயர்த்துறதுக்காக வேண்டி இங்க நீங்க வாங்க என்ற ஒரு என்ன சொல்ல வர காலம் காலமாக நீங்க செய்து வருகின்ற அந்த வாக்கு அரசியலை நிறுத்திவிட்டு மக்கள் அரசியலை நிலைநாட்டுங்கள். நிச்சயமா. நன்றி, வணக்கம். இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும்? ஜால்ரா சேனல். ஜால்ரா சேனல். நன்றி, வணக்கம்.